அல்ஹாரிஸ் எதிர் முகமது ஆஷிக் அவர்கள் ஓதி ஆரம்பிப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. قال النبي صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها. رواه مسلم. சிறப்பான இந்த விழாவிற்கு முன்னிலை வகிக்கக்கூடிய ஜாவியா அரபிக் கல்லூரியினுடைய நாசிரத் அவர்களும் ஷாதிலியா தரீகாவினுடைய ஹலீஃபத்துல் ஹுலஃபாவாக இருக்கக்கூடிய ஹசரத் பிருந்தகை அவர்களே மற்றும் முன்னிலை வகிக்கக்கூடிய சமுதாய பெரியார்களே, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம் உரைத்து ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் செய்த பெரும் கிருபை, இப்படி ஒரு விழாவை நாம் நடத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கனவும் ஆசையும் கொண்டிருந்தோம்.
அல்லாஹ் அதை இன்று பூர்த்தி செய்து தருகின்றான். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல் அதில் விரிசல் கண்டு சில கோளாறுகள் ஏற்பட்ட காரணத்தினால் அதை புதுப்பிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டோம். அல்லாஹ் நமக்கு அருள் செய்தான், உதவி செய்தான். இன்று புதிய தோற்றத்திலே கம்பீரமாக காட்சி தரக்கூடிய இந்த பள்ளிவாசலை பார்த்து நல்லவர்களின் உள்ளங்களெல்லாம் சந்தோஷத்தால் குதூகலிக்கின்றது. அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாட்டை நமது முகங்களிலே நாம் காண முடிகின்றது. பள்ளிவாசலே இல்லாத இடத்திலே ஒரு பள்ளிவாசலை கட்டுவது என்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத். பள்ளிவாசல் சேதப்பட்ட பிறகு அதை புதுப்பித்து கட்டுவது என்பது ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத் என்பதாக அறிஞர் பெருமக்கள் சொல்லி தருவார்கள். ஆம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திர பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திற்கு சென்றாலும் அங்கு ஒரு சில நாட்கள் தங்குவதாக இருந்தாலும் கூட முதலில் அங்கு ஒரு பள்ளிவாசல் நிர்மாணித்து விடுவார்கள். ஹிஜ்ரத் பயணத்தை கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள். மதீனாவிற்குத்தான் செல்ல போகிறோம், அங்குதான் தங்க போகிறோம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக அறிந்திருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட மதீனாவிற்கு செல்வதற்கு முன்பாக குபாவிலே சில நாட்கள் 3 நாட்கள் தங்கி இருக்கிறார்கள். அந்த 3 நாட்களிலும் கூட அங்கு ஒரு பள்ளிவாசல் நிர்மாணித்தார்கள். அதைத்தான் இன்று நாம் மஸ்ஜிதுல் குபா என்ற தோற்றத்திலே பார்க்கின்றோம். இதே போன்று சரித்திர பக்கங்களை புரட்டி பார்த்தால் இஸ்லாமிய சரித்திரத்திலே பள்ளிவாசல்கள் புதிதாக கட்டுவது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் நடைமுறை. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரத்தை புரட்டி பார்க்கின்றோம். அல்லாஹ் உலகத்திலே முதலாக நிர்மாணித்த ஆலயம் காபத்துல்லா. அந்த காபத்துல்லா ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தினுடைய வெள்ள பிரளயத்திலே சேதமடைந்த பிறகு அதனுடைய கட்டிடங்கள் உயர்த்தப்பட்ட பிறகு அதனுடைய அஸ்திவாரங்கள் மட்டும் மீதம் இருந்தது. அப்போது அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆணையிட்டான், இப்ராஹிமே என்னுடைய அந்த காபாவை புதுப்பித்து கட்டுங்கள் என்று அல்லாஹ் ஆணையிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உதவியை கொண்டு இருவரும் சேர்ந்து காபாவை, பழைய காபாவை, சேதமடைந்த அந்த காபாவை உயர்த்தி கட்டினார்கள் என்ற குறிப்பை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தருகின்றான். வஇது யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லாவை, அதன் அஸ்திவாரத்தை உயர்த்தி கட்டியதை நினைத்து பாருங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், காபா உயர்த்தி கட்டப்பட்டு விட்டது. அதனுடைய உயர்ந்த தோற்றத்தை பார்க்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்போது சந்தோஷத்தில் அல்லாஹ்வை பார்த்து சொன்னார்கள், ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இறைவா, எங்களின் இந்த சேவையை நீ ஏற்றுக்கொள்வாயாக, நீ கேட்கக்கூடியவனாக அறியக்கூடியவனாக இருக்கிறாய் என்ற துஆவை செய்கிறார்கள். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் நமக்கு நல்லுதவி செய்தான். இந்த இடத்திலே பள்ளிவாசலை கட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் உதவி செய்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் பனாலில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. யார் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டி விடுகின்றாரோ அவருக்காக வேண்டி சுவனத்திலே ஒரு மாளிகை அல்லாஹ் கட்டி விடுகின்றான் என்ற ஹதீஸின் மூலமாக நமக்கு அறிஞர்கள் ஒரு கருத்தை சொல்லி தருகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன். அல்லாஹுக்காக வேண்டி யார் ஒரு பள்ளிவாசலை கட்டுவாரோ. இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் என்று சொல்லும்போது மஸ்ஜித் என்று சொல்கிறார்கள், அல் மஸ்ஜித் என்று சொல்லவில்லை. மன் பனா லில்லாஹில் மஸ்ஜித, அல் மஸ்ஜித் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் மஸ்ஜித் என்ற வார்த்தையை அல் இல்லை. ஒரு வார்த்தையில் அல் வைத்தால் என்ன அர்த்தம், அல் இல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம், அரபி படித்தவர்களுக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மஸ்ஜித் என்று சொல்லாமல் வெறும் மஸ்ஜித் என்று சொல்வதின் மூலமாக நமக்கு ஒரு உபகாரம் செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் பள்ளிவாசலை கட்டினால் அவனுக்கு சுவனத்தில் அல்லாஹ் மாளிகை கட்டுகின்றானே, அது ஒரு செல்வந்தனுக்கு மட்டும் உரித்தானதல்ல. பெரிய கோடீஸ்வரர் எல்லா முழு செலவையும் அவரை எடுத்துக்கொண்டு ஒரு பள்ளிவாசலை கட்டினார், அவருக்கு மட்டும்தான் சுவனத்திலே மாளிகை கட்டப்படும் என்று அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பள்ளிவாசல் கட்டப்படும் போது அதற்கு ஒரு சின்ன தொகை ஒருவர் கொடுத்து விட்டாலும் கூட
வறுமை, ஏழ்மை, அவரால் முடியவில்லை. ஆனால் இந்த அல்லாஹுடைய பள்ளியிலே நமக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும். ஒரே ஒரு செங்கல்லை வாங்கி கொடுத்தார். தன்னுடைய வறுமையின் காரணமாக பள்ளிவாசலுக்கு தன்னால் உதவி செய்ய முடியவில்லை என்றிருந்தாலும் கூட ஒரு செங்கல்லை வாங்கி கொடுத்தாலும் கூட அவருக்கும் சுவனத்தில் அல்லாஹ் மாளிகை கட்டி விடுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஸ்ஜித் என்ற வார்த்தையின் மூலமாக உணர்த்தி காட்டுகிறார்கள், பள்ளிவாசலுடைய ஒரு அங்கத்தை, ஒரு சிறு பகுதியை ஒருவர் கட்டிவிட்டாலும் கூட அவருக்கும் சுவனத்திலே மாளிகை உண்டு. அந்த அடிப்படையிலே இங்கே கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல் பலருடைய பங்கு இதில் இருக்கின்றது. யாரெல்லாம் இதற்கு உதவி செய்தார்களோ, தன்னால் முடிந்த உதவிகளை செய்தார்களோ, அது பெரிய தொகையாக இருந்தாலும் சரி, சிறிய தொகையாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் அல்லாஹ் சுவனத்திலே மாளிகை கட்டுவான் என்ற சுப செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருவானாக. அது மட்டுமல்ல, காசு பணம் கொடுத்து பள்ளிவாசலை கட்டி உதவி செய்தார்களே, அவர்களுக்கு மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பள்ளிவாசலுக்கு தன்னால் பணமே கொடுக்க முடியவில்லை, ஒரு 100 ரூபாய் கூட கொடுப்பதற்கு வழி இல்லை, ஆனால் அவரால் உடல் உழைப்பு செய்ய முடியும், பள்ளிவாசலுக்கு பணிவிடை செய்ய முடியும். அவர் தன்னுடைய பங்கை உழைப்பின் மூலமாக, தனது சிந்தனையின் மூலமாக கொடுத்தாலும் கூட அவருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு சுப செய்தியை சொல்லி தருகின்றார்கள். எந்த மனிதன் பள்ளிவாசலுக்கு உதவி செய்கின்றாரோ, பள்ளிவாசலுக்கு தொடர்புடையவராக இருக்கின்றாரோ, பள்ளிவாசலுக்கு பணிவிடை செய்கின்றாரோ, இந்த அளவுக்கு என்று சொன்னால் பள்ளிக்குள்ளே வருகின்றார், அந்த பள்ளிவாசலிலே ஒரு குப்பை கூலம் கிடைக்கின்றது. ஊழியர் தான் எடுக்க வேண்டும் என்று எண்ணாமல் அல்லாஹுடைய பள்ளியை நான் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அதை சுத்தம் செய்தாலும் கூட அவர் உண்மையான மூமின் என்று சாட்சி சொல்லிவிடுங்கள். அவருக்கு ஈமானை கொண்டு சாட்சி சொல்லிவிடுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. எப்படிப்பட்ட அருள் பாக்கியம் பாருங்கள். அல்லாஹுடைய பள்ளிக்கு செலவுகளை செய்தவர்களுக்கு அல்லாஹ் மாளிகையை தருகின்றான். அல்லாஹுடைய பள்ளிக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களுக்கு, தன்னால் முடிந்த உடல் உழைப்பை தரக்கூடியவர்களுக்கும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், அவர்கள் ஈமான்தாரிகள், மூமின்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள். இப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு பள்ளியை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். இந்த பள்ளிவாசலோடு நம்முடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், முதல்ல நம்ம உள்ளத்தில் பள்ளிவாசலை பற்றி நேசம் இருக்க வேண்டும். இந்த ஊரில் எத்தனையோ இடங்கள் இருக்கின்றது, நமது மனதை பறிக்கக்கூடிய எத்தனையோ கண் கவரக்கூடிய இடங்கள் இருக்கலாம். ஆனால் உண்மையான மூமினுக்கு அந்த ஊரிலே மிக பிடித்த இடம் அல்லாஹுடைய பள்ளியாக இருக்க வேண்டும். ஒரு யஹூதி பெரிய ஆலிம், யூதய மதத்தைச் சேர்ந்த பெரிய ஆலிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வருகிறார். வந்து கேட்கிறார் பெருமானாரை பார்த்து, ஐயுல் பிகாஇ ஹைருன், ஊரிலேயே மிகச்சிறந்த இடம் எது? ரசூலுல்லாஹ்வுடைய வளமை என்ன? யார் எந்த கேள்வியை கேட்டாலும் வஹியை எதிர்பார்ப்பார்கள், வஹியின் மூலமாக மட்டுமே பதில் சொல்வார்கள். இந்த கேள்வியை யூதர் கேட்டவுடன், அதுவும் யூத ஆலிம் கேட்டவுடன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்குள் சொல்லிக் கொள்கிறார்கள், ஜிப்ரீல் வரட்டும், அவங்கள்ட்ட கேட்டு பதில் சொல்லலாம் என்பதாக மனதிற்குள் சொல்லிக் கொண்டார்கள். அடுத்த வின ஹதரத் ஜிப்ரீல் ஸலாம் வருகிறார்கள். இதே கேள்வியை கேட்கிறார்கள், யா ஜிப்ரீல், ஐயுல் பிகாஇ ஹைருன், ஊரிலேயே சிறந்த இடம் எந்த இடம்? ஜிப்ரீல் ஸலாம் சொல்றாங்க, மல் மஸ்ஊல் அன்ஹா அலம மின சாயில், கேட்கப்பட்டவர் கேட்டவரை விட மிக அறிந்தவர் அல்ல, எனக்கும் தெரியாதுன்ட்டாங்க. நான் அல்லாஹ்விடத்தில் போய் கேட்டு வருகிறேன். சென்றார்கள், அல்லாஹ்வை நெருங்கினார்கள், திரும்பி வந்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட பதில் சொல்கிறார்கள். எப்படி சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ், நான் இன்று அல்லாஹ்வை நெருங்கிவிட்டேன். எந்த அளவுக்கு அல்லாஹ்வை நெருங்கிவிட்டேன் என்று சொன்னால், இதுவரை அந்த அளவுக்கு நான் நெருக்கத்தை பெறவில்லை. இதுவரைக்கும் அல்லாஹ்விடத்தில் எத்தனையோ முறை பேசக்கூடிய பாக்கியத்தை அடைந்திருக்கின்றேன், அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய பாக்கியத்தை அடைந்திருக்கின்றேன். ஆனால் இன்று எந்த அளவுக்கு நெருங்கினேனோ அதே போன்று இதற்கு முன்னால் நான் நெருங்கியதில்லை. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எப்படி அந்த அளவுக்கு நெருக்கமாக நெருங்க முடிந்தது என்று. அல்லாஹுடைய நூறானியத்திற்கு முன்னால், அல்லாஹுடைய தஜல்லியத்திற்கு முன்னால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் ரப்பை பார்த்ததில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் மிஅராஜ் சென்ற போது அல்லாஹ்வை நேரடியாக பார்த்தார்கள். ஹதரத் ஜிப்ரீல் ஸலாம் அழைத்து சென்ற ஜிப்ரீல் ஸலாம் அவர்கள் கூட சிதரத்துல் முன்தஹா என்ற இடம் வந்தவுடன், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மட்டும் செல்லுங்கள், நான் இந்த இடத்தை விட்டு தாண்டி வர முடியாது, இந்த இடத்தை விட்டு ஒரு அடி நான் முன்னால் வந்தாலும் கூட அல்லாஹுடைய ஒளிக்கு முன்னால் நான் கரிந்து போய்விடுவேன், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மட்டும் செல்லுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள்.
எனவே இந்த சந்தேகத்தை ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஜிப்ரீலே சிதறத்துல் முன்தஹா விட்டு உங்களால் தாண்ட முடியாது என்று அன்று சொன்னீர்கள், ஆனால் இன்னைக்கு ரொம்ப நெருக்கமாக நெருங்கினேன் என்று சொன்னீர்களே, எப்படி முடிந்தது? உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை நெருக்கமாக நெருங்கினேன் என்றால் நேரடியாக பார்த்தேன் என்று விளங்கிக் கொள்ளாதீர்கள். எனக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே 70,000 ஒளித்திரைகள் இருந்தது, அவ்வளவுதான். அதைவிட என்னால் நெருங்க முடியவில்லை. அப்போ கேட்குறாங்க, அல்லாஹ்ட்ட என்ன கேட்டீர்கள்? இந்த அளவுக்கு நெருக்கமாக நெருங்கி அல்லாஹ்விடத்தில் கேட்டேன், ஐயுல் பிகாஇ ஹைருன், யா அல்லாஹ், ஊரிலே உலகத்திலே உனக்கு பிரியமான சிறந்த இடம் எது? அல்லாஹ் என்ன சொன்னான்? ஹைருல் பிகாஇ மசாஜித் வஷர்ருல் பிகாஇல் அஸ்வாக். அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஊரிலே உலகத்திலே எனக்கு மிக சிறந்த இடம், பிரியமான இடம் பள்ளிவாசல்கள். உலகத்திலே ஊரிலே எனக்கு மிக கோபத்தை தரக்கூடிய மோசமான இடம் கடைத்தெருக்கள் என்பதாக அல்லாஹ் பதில் சொன்னான். இதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இன்ன அஹப்பல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வ இன்ன அப்கலல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. ஊரிலே உலகத்திலே அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் இறை இல்லங்கள், அல்லாஹ்வுக்கு கோபத்தை தரக்கூடிய இடம், அல்லாஹ்வுக்கு கோபத்தை தரக்கூடிய இடம் கடைத்தெருக்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஒரு உண்மையான மூமின் யார் என்று சொன்னால், அல்லாஹுக்கு எந்த இடம் பிரியமாக இருக்கின்றதோ அந்த இடத்தை தான் நேசிக்க வேண்டும். மறுமையில் சுட்டெரிக்கும் சுடுவெளிலே சூரியன் தலைக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த கோரமான நேரத்திலே அல்லாஹ் 7 நபர்களுக்கு தனது அரிசியின் நிழலை கொடுப்பான் அல்லவா, கேள்விப்பட்டிருப்போம். அதில் ஒரு நபர் யார் என்று சொன்னால், ரஜுலும் முஅல்லகுன் கல்புஹு பில் மசாஜித். அவருடைய உள்ளம் பள்ளிவாசலை கொண்டு தொடர்புடையதாக இருக்கும், பள்ளிவாசலை கொண்டு ஈர்க்கப்பட்டதாக இருக்கும். மூமினுக்கும் முனாஃபிக்குக்கும் வித்தியாசத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, மூமின் என்ன செய்வானா, பள்ளிவாசலை விட்டு வெளியே சென்று விட்டால் எப்படா திரும்ப பள்ளிவாசலுக்கு போவோம், எப்போ திரும்ப பள்ளிவாசலுக்கு செல்வோம், அல்லாஹ்வை தொழுவோம் என்ற துடிப்பிலே இருப்பான். ஒரு முனாஃபிக் பள்ளிவாசலுக்கு உள்ளே வந்து விட்டால் எப்படா வெளியே போவோம், எப்படா இந்த பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்வோம் என்ற துடிப்பில் இருப்பான். எனவே ஒரு மனிதனுக்கு பள்ளிவாசலை பற்றிய பிரியம் வந்துவிட்டால், இது அல்லாஹுடைய வீடு என்ற ஒரு இன்பம் வந்துவிட்டால், அவன் நாளைக்கு மறுமை நாளையிலே அரிசுடைய நிழலிலே இருப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தர்றாங்க. அது மட்டுமல்ல, பள்ளிவாசலை பற்றிய பிரியம் இருப்பதோடு மட்டுமில்லாமல் பள்ளிவாசலின் பக்கம் அடிக்கடி வந்து செல்ல வேண்டும், பள்ளிவாசலோடு அவனுடைய நடை அதிகமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் சுப செய்தி சொல்லி தருகிறார்கள். பஷ்ஷிரில் மஷாயின ஃபில் ظுல்ம் இலல் மசாஜித் பின் நூரி தாம் யௌமல் கியாமா. இருள் நேரத்திலும் கூட, கேரண்டி இல்லை, வெளிச்சம் இல்லை, கடினமான இருள் சூழ்ந்த நேரம், அந்த இருள் நேரத்திலும் கூட பள்ளிவாசலின் பக்கம் நடந்து வருகின்றார்களே, அவர்களுக்கு சுப செய்தி சொல்லிவிடுங்கள். பின் நூரி தாம் யௌமல் கியாமா, மறுமை நாளையிலே பரிபூரணமான ஒளி உண்டு என்பதாக சுப செய்தி சொல்லிவிடுங்கள். என்ன சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நாளைக்கு மறுமை நாளையிலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் ஒரு இருளை ஏற்படுத்துவான். சிராத்துல் முஸ்தகீம் பாலம் நமது தலைமுடியை விட மென்மையானது, நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது அந்த நேரத்தில் அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து செல்லும் போது அல்லாஹ் இருளை ஏற்படுத்தி விடுகின்றான், நடக்க முடியாமல் தடுமாறுவதற்காக வேண்டி. ஆனால் மூமின்களுக்கு மட்டும் அல்லாஹ் ஒளியை கொடுக்கின்றான். அந்த ஒளியின் மூலமாக அவர்கள் அந்த பாலத்திலே கடந்து செல்வார்களாம். முனாஃபிக்குகளுக்கு, உலகத்திலே ஈமான் கொண்டதை போன்று வேஷமிட்டிருந்தார்களே முனாஃபிக்குகள், அவர்களுக்கு அல்லாஹ் ஒளியை கொடுப்பான். அவர்கள் ஒளி கிடைத்து விட்டதே என்ற சந்தோஷத்திலே ஒரு சில எட்டுகள் எடுத்து வைப்பார்கள், அந்த ஒளி பறிக்கப்பட்டு விடும், இருளிலே தடுமாறுவார்கள். இதை பார்த்தவுடன் அல்லாஹ்ட்ட மூமின்கள் துஆ செய்வார்கள், ரப்பனா அத்மிம் லனா நூரனா, இறைவா எங்களுக்கு இப்படி ஒளியை பிடுங்கி விடாதே, கொடுக்கிற மாதிரி கொடுத்து அந்த ஒளியை பிடுங்கி விடாதே, எங்களுக்கு ஒளியை பரிபூர்ணமாக தருவாயாக. அத்மிம் லனா நூரனா, எங்களின் ஒளியை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக தருவாயாக என்பதாக மூமின்கள் துஆ செய்கிறார்கள். இன்னைக்கு நாம் அந்த துஆ செய்து கொண்டே இருக்கிறோம். இறைவா நாளைக்கு மறுமை நாளையிலே எங்களுக்கு ஒளியை பரிபூர்ணமாக தந்துவிடு, கொடுத்து விட்டு பிடுங்குவாயே, அந்த துர்ப்பாக்கிய கூட்டத்தில் எங்களை ஆக்கிவிடாதே என்று துஆ செய்கிறோம்.
இந்த துஆ யாருக்கு கபூலாகும் என்று சொன்னால், யார் பள்ளிவாசலின் பக்கம் அதிகமாக நடந்து வருகின்றார்களோ, பஷ்ஷிரில் மஷ்ஷாயின, அதிகமாக நடந்து வருகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் பரிபூர்ணமான ஒளியை கொடுப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னொரு ஹதீஸை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகைக்கு தாமதமாக வருகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாரை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு தாமதம் என்று சொன்னால், சூரியன் உதிப்பதற்கு நெருங்கிவிட்டதாம். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் இருந்தால் சூரியன் உதித்துவிடும். அந்த அளவுக்கு தாமதமாக ஆகியும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறையை விட்டு வெளியே வரவில்லை. சஹாபாக்கள் பெருமானாரை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். கடைசியில் தாமதமாக வேகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அவசரமாக காம்பு சொல்லப்பட்டது. தொழுகையை முடித்தார்கள். தொழுது முடித்தவுடன் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், எல்லாம் அப்படியே அமர்ந்திருங்கள், உங்களுடைய இடத்திலே அமர்ந்திருங்கள், எழுந்து செல்ல வேண்டாம், ஒரு முக்கியமான செய்தியை சொல்லப் போகிறேன். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆர்வம், என்ன செய்தியை சொல்லப் போகிறார்கள் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பொன்வாய் திறந்து சொன்னார்கள், தாமதத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? வழமைக்கு மாற்றமாக இன்று சுபஹ் தொழுகைக்கு தாமதமாக வந்தேனே, என்ன காரணம் தெரியுமா? நான் தஹஜ்ஜத் தொழுவதற்காக வேண்டி எழுந்தேன். தொழுகையிலே தொழுது கொண்டிருக்கும் போது என்னையும் அறியாத ஒரு சிறு தூக்கம் ஏற்பட்டது. அந்த சிறு தூக்கத்திலே எனது ரப்பை அழகான வடிவத்திலே பார்த்தேன். கனவுல அல்லாஹ்வை பார்க்க முடியும். அழகான வடிவத்திலே எனது ரப்பை நான் பார்த்தேன். அல்லாஹ் என்னை பார்த்து ஒரு கேள்வி தொடுத்தான், யா முஹம்மது அவர்களே, ஃபீம யஹ்தஸிமுல் மலஉல் அலா, உயர்ந்த வானவர்களின் கூட்டம் எதிலே சண்டை போடுகிறது தெரியுமா? உயர்ந்த வானவர்களின் கூட்டம் எதிலே சண்டை போடுகிறது, தர்க்கம் செய்கிறது உங்களுக்கு தெரியுமா? சண்டை போடுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நாம் ஒரு நல்ல அமலை செஞ்சால் இந்த அமலை வானத்திற்கு எடுத்து செல்வதற்காக வேண்டி மலக்குமார்கள் போட்டி போடுவார்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ அந்த மஜ்லிஸுக்கு ஒரு சஹாபி வருகிறார். வந்த சஹாபி அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தய்யிபன் அப்படிங்கிற புகழ் வார்த்தைகளை சொல்கிறார். சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். சிரித்து விட்டு சொன்னார்கள், மணில் முத்தகல்லிம், இப்போது பேசியவர் யார்? இந்த வார்த்தையை சொன்னவர் யார்? ரசூலுல்லாஹ் அப்படி கேள்வி கேட்ட உடனே வந்த சஹாபி பயந்து போயிட்டாங்க. நம்ம இது தவறாக பேசிட்டோம் போல தெரியுது. மஜ்லிஸ் இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னோமே, இது தப்பு போல தெரியுது. ரசூலுல்லாஹ் யாருன்னு கேட்குறாங்களே, இந்த கூட்டத்தில் கண்டிச்சா நமக்கு ஒரு மாதிரி இருக்குமென்னு சொல்லி அந்த சஹாபி அமைதியாக இருக்கிறாங்க. திரும்ப கேட்குற ரசூலுல்லாஹ், மணில் முத்தகல்லிம், பேசியது யார்? அந்த சஹாபி மீண்டும் அமைதியாக இருக்கிறாங்க. மூணாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, பேசியது யார்? அவர் தவறான விஷயத்தை பேசவில்லை, நல்ல விஷயத்தை தான் பேசினார். யார் அவர்? இப்படி சொன்னவுடன் அந்த சஹாபி எழுந்து சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், நான் தான் அந்த புகழ் வார்த்தையை சொன்னேன். இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நீங்கள் சொன்ன இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த வார்த்தை அல்லாஹுடைய வானவர்களுக்கு எந்த அளவுக்கு பிடித்தமாக ஆகிவிட்டது என்று சொன்னால், அல்லாஹுடைய வானவர்கள் போட்டி போடுகிறார்கள். இந்த வார்த்தையை நான் தான் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தி செல்வேன், அல்லாஹுடைய தர்பாரின் பக்கம் நான் தான் எடுத்துச் செல்வேன் என்பதாக மலக்குமார்கள் போட்டி போடுவதை பார்த்தேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் அந்த சஹாபி ரொம்ப சந்தோஷப்பட்டார்களாம். அப்போ மலக்குமார்கள் நாம் செய்யக்கூடிய நல்லமல்களை அல்லாஹ்விடத்திலே உயர்த்தி செல்வதற்காக வேண்டி போட்டி போடுகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, ஃபீம யஹ்தஸிமுல் மலஉல் அலா, உயர்ந்த வானவர்களின் கூட்டம் எந்த அமலை எடுத்து செல்வதற்காக வேண்டி போட்டி போடுகிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் கேட்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். வலமை என்னன்னு சொன்னா, மாணவர் கேள்வி கேட்பார், ஆசிரியர் பதில் சொல்வார். மாணவருக்கு சந்தேகம் இருக்கும், மாணவர் தான் கேள்வி கேட்பார், ஆசிரியர் பதில் சொல்வார். இங்கே அல்லாஹ் ஆசிரியன் கேள்வி கேட்கிறான், மாணவராக இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறார்கள். சொன்னார்கள், அந்த ஆலம் யா ரப்பி, இறைவா, இந்த கேள்விக்குரிய பதில் உனக்குத்தானே தெரியும், என்னை பார்த்து கேட்கிறாயே. அல்லாஹ் மீண்டும் கேட்கிறான், ஃபீம யஹ்தஸிமுல் மலஉல் அலா, உயர்ந்த வானவர்களின் கூட்டம் எந்த விஷயத்திலே தர்க்கம் செய்கின்றன? அந்த ஆலமு யா ரப்பி. மூன்றாவது முறையும் அல்லாஹ் கேட்கிறான், அதையே பதிலாக உதிர்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3 முறையும் எனக்கு தெரியவில்லை என்று சொன்ன பிறகு அல்லாஹ் தன்னுடைய கரத்தை எனது 2 புஜங்களுக்கு மத்தியிலே, முதுகு பகுதியிலே முஜங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தன்னுடைய கையை வைத்தான். அல்லாஹ் வத்த அந்த கையினுடைய இனிமை எந்த அளவுக்கு இனிமையாக இருந்தது என்று சொன்னால், குளிர்ச்சியாக இருந்தது என்று சொன்னால், எனது நெஞ்சத்திலே அதை நான் பெற்றுக்கொண்டேன். அல்லாஹ் 2 புஜங்களுக்கு மத்தியிலே தன்னுடைய கையை வைத்த போது அதனுடைய குளுமை, அதனுடைய இன்பத்தை எனது நெஞ்சிலே பெற்றுக்கொண்டேன்.
அல்லாஹ் அப்படி வைத்த பிறகு எனக்கு ஞான ஊற்று பொங்கி வழிந்தது, தெரியாத விஷயங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பித்தது, அல்லாஹ் கேட்ட கேள்விக்கான பதில் எனது உள்ளத்திலே உதித்தது. இப்போ அல்லாஹ் என்னை பார்த்து கேட்குறான், ஃபீம யஹ்தஸிமுல் மலஉல் அலா யா முஹம்மத், முஹம்மது அவர்களே எந்த விஷயத்திலே எந்த அமலை எடுத்து செல்வதற்காக வேண்டி உயர்ந்த வானவர்களின் கூட்டம் சண்டை போடுகிறார்கள்? இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாம் யா ரப்பி, இப்போ எனக்கு தெரிந்து விட்டது, 3 அமல்களுக்காக வேண்டி வானவர்கள் தர்க்கித்துக் கொள்கின்றார்கள். அந்த 3 அமல்களுக்கு பொதுவான பெயர் கஃபாராத் என்பதாக சொல்லப்படும். பாவங்களை மன்னிக்கக்கூடிய காரியங்கள். அந்த 3 விஷயங்களிலே சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, அல் மக்ஸு ஃபில் மஸாஜிதி பஅத ஸலவாத், தொழுகை தொழுது முடித்த பிறகு பள்ளிவாசலிலேயே அமர்ந்திருப்பது. தொழுகை தொழுது முடித்த பிறகு பள்ளிவாசலில் சற்று நேரம் அமர்ந்திருப்பது. ஏனென்றால் தொழுகை தொழக்கூடிய நேரத்திலே அல்லாஹுடைய ரஹமத் அவனை நோக்கி இறங்கி கொண்டிருக்கின்றது. எதுவரை அந்த ரஹமத் இறங்கும் என்று சொன்னால், தொழுகைக்கு சலாம் கொடுத்த பிறகும் கூட அல்லாஹுடைய ரஹமத் இறங்கி கொண்டிருக்கும். எப்போது அந்த பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்கின்றானோ அதுவரை அல்லாஹுடைய ரஹமத் அவனுக்கு இறங்கி கொண்டிருக்கும். ஏனென்றால் மூமின் பள்ளிவாசலுக்குள்ளே செல்லும் போதே அல்லாஹ்ட்ட அப்ளிகேஷன் போட்டு விட்டு செல்கின்றான், இறைவா உன்னுடைய பள்ளிக்குள்ளே செல்கின்றேன், அல்லாஹும் மஃப்தஹலி அபுவாப ரஹ்மத்திக், உனது ரஹமத்தின் வாசலை திறந்து விடுவாயாக சொல்லிவிட்டு உள்ளே செல்கின்றான். அல்லாஹ் ரஹமத்தின் வாசலை திறந்து விடுகின்றான். அந்த மூமின் உள்ளே சென்று தொழுதாலும் சரி, தொழாமல் அமைதியாக இருந்தாலும் சரி, ரிக்ர்களை செய்து கொண்டார் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ரஹமத் அவனுக்கு இறங்கிக் கொண்டிருக்கிறது. எதுவரை என்றால் அவன் பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்கின்ற வரை. எனவே அந்த அருள், அந்த அல்லாஹ்வுடைய ரஹமத் அவனுக்கு மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவன் பள்ளிவாசலுக்குள்ளே தங்கி இருந்தால் அந்த அமலை உயர்த்தி செல்வதற்காக வேண்டி வானவர்கள் போட்டி போடுகிறார்கள். இரண்டாவது சொன்னார்கள், வல் மஷ்யு அலல் அக்தாம் இலல் ஜமாஅத்தி, ஜமாஅத்தினுடைய தொழுகைக்காக வேண்டி நடந்து செல்வது, வாகனத்தில் வருவதை விட நடந்து செல்வது சிறப்பிற்குரிய செயல். வயிபுலாகுல் உதூஇ ஃபில் மகாரிஹி, வெறுப்பான நேரத்திலும் கூட ஒதுவை பரிபூரணமாக செய்வது. கடினமான குளிர் நேரமாக இருந்தாலும் கூட ஒதுவை சுன்னத் ஒழுக்கங்களை பேணி முறையாக செய்வது. இந்த 3 காரியங்களுக்காக வேண்டி மலக்குமார்கள் போட்டி போடுகிறார்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபமன் ஃபஅல ذلك, யார் இந்த செயலை செய்வாரோ ஆஷபி ஹைரின் வ மாத்தபி ஹைரின், அவர் நலவோடு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார், மரணிக்கும் போதும் நலவோடு மரணிக்கின்றார். வ கான மின் ஹத்திஅதிஹி கயௌமின் வலதத்துஹு உம்மு, அவருடைய பாவங்கள் எந்த அளவுக்கு மன்னிக்கப்படுகின்றது என்று சொன்னால் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி விடுகிறார். ஹஜ் செய்துவிட்டு திரும்பி வருகின்றார்களே, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தரிசித்து விட்டு திரும்பி வருகிறார்களே, அந்த ஹாஜிமார்களுக்கு சொன்ன சுப செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இந்த 3 செயலை செய்யக்கூடியவர்கள், பள்ளிவாசலுக்குள்ளே தொழுகை முடிந்த பிறகும் சற்று நேரம் திக்ரிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள், பள்ளிவாசலுக்கு நடந்து வரக்கூடியவர்கள், வெறுப்பான நேரங்களிலும் கூட ஒதுவை பரிபூர்ணமாக சுன்னத்துகளை பேணி செய்யக்கூடியவர்கள். ஒரு விஷயத்தை இப்போது சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஒது செய்யும் போது நாம் சுன்னத்துகளை முழுமையாக பேணி செய்ய வேண்டும். குறிப்பாக ஷாஃபி மதுஹபில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு, தலைக்கு மசகு செய்யும் போது இப்படி தொட்டு வைத்து கொண்டால், லேசா தொட்டு வைத்து கொண்டால் ஃபர்து நிறைவேறிவிடும். இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி ஷாஃபி மதுஹபு சொல்லலை. ஷாஃபி மதுஹபிலும் கூட தலைக்கு மசகு செய்யும் போது சுன்னத் என்னவென்று சொன்னால் முழு தலைக்கு மசகு செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு தலைக்கும் தான் மசகு செய்தார்கள். 4 மதுஹபுகளிலேயுமே, ஷாஃபியா இருந்தாலும், ஹனஃபியாக இருந்தாலும், மாலிக்காக இருந்தாலும், ஹம்பலியாக இருந்தாலும், ஒது செய்யும் போது முழு தலைக்கு மசகு செய்வது சுன்னத். இதில் யோகபித்த முடிவு. ஃபர்து எந்த அளவுக்கு? ஷாஃபி முதல்ல தொட்டு வைத்து கொண்டால் போதும், லேசப்பட்டா போதும். ஹனஃபி முதல்ல தலையில் 4 பாகத்துக்கு செய்ய வேண்டும். இது ஃபர்துடைய விஷயத்தில் தான். நாம் என்ன செஞ்சோம்? ஃபர்லை மட்டும்தான் செய்கிறோம். அதிகமான ஷாஃபியாக்களை நாம் பார்க்கின்றோம், லேசாக அப்படி தொட்டு வச்சுக்கிறாங்க, ஃபர்து நிறைவேறிவிடும். ஆனால் ஒரு சுன்னத் தவறி விடுகின்றது. தலைக்கு மசகு செய்யும் போது முழு தலைக்கு மசகு செய்ய வேண்டும். 100 ஷஹீதுகளின் நன்மை கிடைத்துவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கையை கழுவுறோம், முழங்கை வரைக்கும் கழுவுனா ஃபர்து நிறைவேறிவிடும். ஆனால் கொஞ்சம் உயர்த்தி, தோல் புஜம் வரை தண்ணீரை உயர்த்தி சென்றால் ஒரு சுன்னத் ஹயாத்தாகி விடுகின்றது. காலை கழுகிறோம், கரண்டை காலோடு முடிச்சுக்கிறோம், ஃபர்து நிறைவேறிவிடும். கரண்டை காலை விட சற்று உயர்த்தி, அரை கால் வரை உயர்த்தி கழுகுவது சுன்னத். வெறுப்பான நேரமாக இருந்தாலும், தண்ணீர் பற்றாக்குறையான நேரமாக இருந்தாலும் கூட எண்ணிக்கை அதிகப்படுத்தக்கூடாது. 3 முறை தான் ஒரு உறுப்பை கழுக வேண்டும். 3 முறையை விட அதிகப்படுத்துவது சுன்னத்திற்கு மாற்றம். ஆனால் முழுமையாக இடத்தை அதிகப்படுத்த வேண்டும். இப்படி சுன்னத்துகளை பரிபூர்ணமாக யார் நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா பாவங்களை மன்னித்து விட என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லித் தராங்க. அதே போல முக்கியமான சுன்னத், பள்ளிவாசலுக்குள்ளே போனவுடன்
உட்காருவதற்கு முன்பாக தஹியத்துல் மஸ்ஜித் என்ற காணிக்கை தொழுகையை தொழுக வேண்டும். இது பள்ளிவாசலுக்கு தரக்கூடிய காணிக்கை. ஒரு அரசரை சந்திக்க போகிறோம், வெறுங்கையோடு செல்ல மாட்டோம், காணிக்கை செலுத்துவோம். அல்லாஹுடைய பள்ளிக்கு செல்கிறோம், அல்லாஹுடைய பள்ளிக்கு தரக்கூடிய காணிக்கை உட்காருவதற்கு முன்பாக 2 ரக்காத் தொழுக வேண்டும். அந்த நேரம் ஹராமா நேரமாக இருந்தாலும் சரி, தொழக்கூடாத நேரம் இருக்கு. அசருக்கு பின்னால் தொழக்கூடாது, அதே போல சூரியன் உச்சியில் இருக்கும்போது தொழக்கூடாது, சுபுகுக்கு பின்னால் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் தொழக்கூடாது இருக்குல்ல, அந்த நேரத்திலும் கூட பள்ளிவாசலுக்கு உள்ளே செல்லும் போது தஹியத்துல் மஸ்ஜித் தொழுது கொள்ளலாம். இன்னைக்கு நாம பள்ளிவாசலுக்குள்ள போக போறோம். இன்ஷா அல்லாஹ் ஃபர்து மக்ரிபுடைய பாங்கு சொல்லப்பட்டு அதற்கு பிறகு மக்ரிபுடைய ஃபர்லான தொழுகை நடக்கும். அதுக்கு முன்னால் நம்ம உள்ளே போயிடுவோம். உள்ளே போய் யாரும் பேசக்கூடாது. நம்மளுடைய வழக்கு தான், அதை பார்ப்போம், இதை பார்ப்போம், இது சூப்பராக இருக்குது, இந்த டிசைன் நல்லா இருக்குது, அப்படி ஒரே கசகசன்னு சப்தம் வந்துவிடும். இந்த பள்ளியில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் அப்படி இருக்கக்கூடாது. முதலாக அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்குள் செல்ல போகிறோம். போன உடனே உள்ளே நுழையும் போதே பிஸ்மில்லா வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அல்லாஹும்ம ஃப்தலி அபுவாப ரஹ்மத் சொல்லிவிட்டு உள்ளே செல்ல வேண்டும். இந்த பிஸ்மில்லா வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா மஸ்ஜிதுல் ஹரமுக்கு மட்டும் சொந்தமில்லை, உலகத்தில் உள்ள எந்த பள்ளிக்கு சென்றாலும் பிஸ்மில்லாவும் சலவாத்தும் சொன்ன பிறகுதான் அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்கு சொல்லணும். வலது காலை உள்ளே வைத்து உள்ளே செல்வோம். பிஸ்மில்லா வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக் என்று ஓதுவோம். வேடிக்கை பார்க்க வேண்டாம், டிசைன்களை பார்க்க வேண்டாம், கட்டிடத்தின் நிறை குறைகளை பார்க்க வேண்டாம். வரிசையாக சஃபில் நின்று 2 ரக்காத்து சுன்னத்துகளை தொழுது கொள்ளுங்கள். மக்ரிபுடைய பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் 7 நிமிஷம் கழிச்சு தான் மக்ரிபுடைய ஃபர்து நடக்கும். அந்த 7 நிமிஷம் இடைவெளியில் மக்ரிபுடைய முன் சுன்னத்து 2 ரக்காத் இருக்கு சாமி ஒதுகல, அதை தொழுதாலும் போதுமானது. தஹியத்துல் மஸ்ஜித் நன்மை கிடைத்துவிடும். அல்லது தஹியத்துல் மஸ்ஜித் என்ற நியத்து வைத்து 2 ரக்காத்தை தொழுது விட்டு அதுக்கு பிறகு மக்ரிபுடைய முன் சுன்னத்து தொழுவலாம். காம சொல்றதுக்குள்ள நம்ம தொழுகை முடித்துக் கொள்ள வேண்டும். 2 ரக்காத்து தொழுதுட்டு சஃப்ல வரிசையாக அமர்ந்து விட வேண்டும். தயவுசெய்து வீண் பேச்சுகளை பேசக்கூடாது. என்ற பள்ளிவாசல்ல பேசுவதற்கு ஈமானுக்கு பலகீனத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளுடைய அடையாளம் உள் பள்ளியிலே உலக பேச்சுகள் பேசப்படும், சப்தங்கள் உயர்த்தப்பட்டு விடும். அதை பார்த்தால் மறுமை வந்துவிட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு பள்ளிவாசல் வீண் பேச்சுகள் அதிகமாக பேசப்படுகிறது. எனவே இந்த நிகழ்ச்சியில் அது இருக்கக்கூடாது. உள்ள போனவன இதை அப்படி கட்டிருக்கலாம், இதை இப்படி கட்டிருக்கலாம், இதெல்லாம் பிறகு ஒரு காலத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லிக் கொள்ளலாம். இன்றைய தினம் உள்ள போன உடனே 2 ரக்காத் சுன்னத்துடைய தொழுகை தொழுதுட்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, ரப்பனா தக்கப்பல் மின்னா, இறைவா எங்கள் இந்த தேவையை நீ கபூல் செய்வாயாக என்று சொன்னார்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவர்களாக நாம் உள்ளே அமர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே சிறப்பான இந்த பள்ளிவாசல் அமைவதற்காக வேண்டி யாரெல்லாம் உடலாலும் உழைப்பாலும் சிந்தனையாலும் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அனைத்து மக்களுக்கும் அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த நல்ல பகரங்களை கொடுத்தருள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலை மறுமை வரை சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய கொள்கையின் அடிப்படையிலே தீனுடைய சேவைகள் செய்யக்கூடிய இடமாக, இங்கிருந்து ஹிதாயத் என்ற ஊற்று கிளம்பி உலகமெல்லாம் பரவி செல்லக்கூடியதாக தீனுடைய ஒரு கோட்டையாக அல்லாஹ் இந்த பள்ளிவாசலை அமைத்து தருவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லுரை வழங்கிய ஆலிம் அவர்களுக்கு இதயபூர்வமான நன்றி, ஷுக்ரன். அருமையானவர்களே, புது பொலிவுடன் நிகழ்ந்திருக்கும் இந்த மஹ்தூம் பள்ளியில் வீட்டிற்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் செய்வானாக. மேற்கொண்டும் தொடர்ந்து பணிகள் நடப்பதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். இப்பொழுது நமது அல் ஹாஃபில் YM அப்துல்லா ஆலிம் ஃபாசி அவர்கள் துஆ ஓதுவார்கள். துஆவுக்கு பின்னால் நன்றி நவிழல் ராவண்ணா அபுல் ஹசன் அவர்களால் நன்றி நவிழப்படும். அதுவரை இருந்து சிறப்பித்து தொழுகைக்கு கலந்து துஆ செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். முதல்ல நன்றி நவிழும்படி ராவண்ணா அபுல் ஹசன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் மிகுந்த சந்தோஷமாகவும் குதூகலத்துடனும் நம் வீடு புகும் சந்தோஷத்தை விட கூடுதல் ஆனந்தத்துடன் கூடியுள்ளோம். இந்த சிறப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த
வல்ல ரஹ்மானுக்கு நம் முதல் கண் நன்றியை அல்ஹம்துல்லா சொல்லி ஆரம்பிக்கின்றேன். இப்பள்ளியை கட்டுவதற்காக பலரும் பல வழிகளில் உதவி புரிந்துள்ளார்கள். இப்பள்ளிக்காக நன்கொடை உதவி செய்தவர்களுக்கும் பொருள் உதவி செய்தவர்களுக்கும் நன்கொடை உதவியும் உடல் உதவியும் செய்தவர்களுக்கும் எம் நன்றியை இப்பள்ளி சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உடலால் உதவி செய்தவர்களுக்கும் ஆலோசனைகளை கூறியவர்களுக்கும் எம் நன்றி உரித்தாக. இப்பள்ளியை கட்டுவதற்காக நாங்கள் பல மந்திரிகளையும் உயர் அதிகாரிகளையும் சந்தித்தோம். அவர்களும் எங்களுக்கு துணை நின்றார்கள். அந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் எம் நன்றி உரித்தாக. எத்தனையோ லீகல் அட்வைஸ் செய்தவர்கள், சட்டத்தின் முன் நின்று வாதாடி துணை செய்தவர்களுக்கும் எம் நன்றி உரித்தாக. இப்பள்ளியை கட்ட பிளான் போட்டு தந்த இன்ஜினியர்கள், கட்டட வல்லுநர்கள், கான்ட்ராக்டர்கள், மேஸ்திரிமார்கள், வேலையாட்கள், மார்பிள் மற்றும் எலக்ட்ரிக், பிளம்பிங் மற்றும் வேலைகள் செய்து இப்பள்ளியை அழகுபடுத்திய அனைவருக்கும் எம் நன்றி உரித்தாக. இரவு பகல் பாராது இப்பள்ளியிலேயே இருந்து எல்லா வேலைகளையும் துரிதமாக செய்வதற்காக எல்லா வேலைகளையும் செய்த அத்துணைவருக்கும் எம் நன்றி உரித்தாக. இப்பள்ளியை கட்டுவதில் ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் அதிக ஈடுபாடு கொண்டு பள்ளி கட்ட பல வழிகளிலும் உதவி செய்த எல்லா தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் எம் நன்றி உரித்தாக. நான் இந்த நன்றி உரையில் யாரையாவது விட்டிருந்தால் மனம் பொருந்தி அவர்களும் எம் நன்றியை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக்கொண்டு, மேலும் இப்பள்ளியின் மேல்தளம் மற்ற வேலைகள் முடிய மேலும் தங்களால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, லாஸ்ட் நாட் த லீஸ்ட், இறுதியாக மாண்புமிகு அமைச்சர் மொய்தீன் கான் அவர்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து சிறப்பித்தமைக்காக அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவர்களுக்கும் எம் நன்றி கூறி விடைகிறேன். வசலாம், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். மற்றும் இப்பள்ளிக்கு 6:30 மணிக்கு பள்ளிக்குள் உள்ளே சென்று 6:33க்கு பாங் சொல்லப்படும். அந்த 3 நிமிஷத்தில் நாம் சஃபில் நின்று கொள்ள வேண்டியது. பாங் சொல்லி முடிந்தவுடன் 7 நிமிடங்கள் கொடுக்கப்படும். அந்த 7 நிமிடத்துக்குள் தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத்தை தொழுது மற்ற சுன்னத்துகளையும் தொழுது இகாமத்து உடனே சொன்னவுடன் மஹ்ரிப் தொழுத செய்ய வேண்டியது. எல்லாவற்றுக்கும் எங்கள் நன்றி உரித்தாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஆ. முஹ்தும்பள்ளி பேஷிமாம் அவர்கள் இப்பொழுது துஆ ஓதி நிறைவு செய்வார். الحمد لله رب العالمين. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم، ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك سيدنا محمد صلى الله عليه وسلم، وأنت المستعان وعليك البلاغ، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار، وادخلنا الجنة مع الأبرار برحمتك يا عزيز يا غفار يا رب العالمين. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا تقبل منا إنك أنت السميع العليم، وتب علينا إنك أنت التواب الرحيم. وصل وسلم على حبيبك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين.
மறைக்க சொல்லுங்க, மறைக்காதீங்க, மறைக்க சொல்லாதீங்க. அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க, ஒன் செகண்ட் அப்படி நின்றுங்க, அப்படி நின்றுங்க. அப்படி நின்றுங்க. Thank you.